ஏன் பேப்பர் போட்ட? டிஎல் தலைவலி தாங்க முடியல மச்சான். டார்ச்சர் பண்றாடா கடந்து. ஆமா மச்சான், டார்ச்சர் பண்றான் மச்சான். அவன் ஒர்க்கு சேர்த்து எனக்கு அசைன் பண்றான் மச்சான். என் ஒர்க்கே முடிக்க முடியல. மேனேஜர் போய் கண்டுக்கவே மாட்டான் அவளை. இப்போ உட்காந்து அன்னைக்கு ஒரு நாள் அனிமி பார்த்துட்டு உட்காந்துக்கிறா. பேப்பர் போட்ட டென்ஷன்ல பர்ஸ் எங்கேயோ வச்சுட்டு வந்துட்டா. என்னது வருஷம் வாரண்டியா? இதே மாதிரி தான் எனக்காச்சும் நீ வேலையை மறந்துருப்ப. அந்த பொண்ணு ஒன்று லைட்டாக மச்சான் திட்டி இருக்கும். எனக்கு தெரியாது நம்ம டீலை பற்றி. தங்கமான பொண்ணு மச்சான், குனிஞ்சதலை நிமிராத பொண்ணு. நானே 3 தடவை ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன். குனிஞ்சதலையோடையே என் ஷூவை பார்த்து ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிருக்கா. எனக்கு என்னமோ நீ தான் எச்சு தப்பு பண்ணியிருக்கேன்னு தோணுது. ஓஹோ மச்சான், பர்ஸை பைக்ல வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். எடுத்துட்டு வந்துடுறேன் மச்சான். ஏதோ சொன்னி, என்ன சொன்ன? ஆமா மச்சான், நம்ம டீலுக்கு அறிவே இல்லை மச்சான். எவனாவது ஷூவை பார்த்து ரிஜெக்ட் பண்ணனா மனசை பார்த்து லவ் பண்ணணும் மச்சான். போன ஜென்மத்தில் கொக்கா இருப்பா போல குனிஞ்சதலையே நிமிராம ஸ்பீச் இருக்கா. இதான்டா நானும் சொல்றேன். மேனேஜர் புரிஞ்சுக்கவே மாட்டான். இந்த நீயே பேசு. ஹலோ மேனேஜர் சார், இதை நம்ம டீலை பத்தி கேட்டீங்களாமே. அந்த பொம்பளைக்கு வேற அறிவு. எவன் தான் இந்த டிஎல் பொண்ணுக்கு வேலை கொடுத்தானே தெரியல சார். சரி நான் வைக்கிறேன் சார். மச்சான் வரும்போது ஏதோ ஒன்று கேட்டி, என்ன கேட்ட? அதான்டா நம்ம டிஎல் மேட்ரு. அது இல்ல, அதுக்கு முன்னாடி. அதான் ஏன் பேப்பர் போட்டேன்னு கேட்டேன். அதான்டா டிஎல் மேனேஜர் திட்டினால அதே மாதிரி தான் நானும் பண்ணேன். என்னை வேலையை விட்டு தூக்கிட்டான் உடனே. ஏய் இப்பதான்டா புரியுது. உன்னை 3 தடவை ஷூ பார்த்து ரிஜெக்ட் பண்ணால மேனேஜருக்கு ஒரு தடவை மூஞ்ச பார்த்து ஓகே சொல்லிட்டான் போல. இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளு. அந்த டிஎலுக்கு வேலை வாங்கி கொடுத்தா இந்த மேனேஜர் தானா பாரு. சரி நான் வண்டியில் தேடி பார்த்தேன், பர்ஸை காணோம். நீ பே பண்ணிடு, நான் வீட்டுக்கு போறேன். பாய், பாப்போம். அவன் செத்துட்டான்டா. அலங்கார பந்தலிலே அலங்கார பந்தலிலே